ஜாதகத்துல லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன்? இன்றைய தலைப்பு பார்ப்போமா? சரி, சனி பகவானுடைய உண்மையான பெயர் சனைச்சரன். லக்னம் என்பது ஜாதகர் சிந்தனை. இந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் அவருக்கு 3, 7, 10 என்ற பார்வை, சிறப்பு பார்வை இருக்குங்க. சரி, சனி பகவான் முதல்ல மந்தக்காரகன், கடின உழைப்பாளி, சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம். இவர் லக்னத்துல அமர்ந்தால் ஜாதக சுறுசுறுப்பு இல்லாம, மந்தமா, ஒரு கருப்பா, ஒரு குள்ளமா, ஒரு மெக்கானிக் அழுக்கு சட்டை போட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடலை வருத்தி வேலை செய்யக்கூடியவர், தனிமை விரும்பி 10 பேர் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண அவர் போய் தனியா உட்காந்துட்டு இருப்பார். அவர் வீடே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனிமையா இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருப்பது, இவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா மயானம் இருப்பது, அல்லது இவருடைய வீடே பாத்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கும். வனம் சார்ந்த பகுதி மாதிரி, நல்ல செடி கொடிகள் அது மாதிரி இருக்கு இல்லையா? அல்லது வீட்டு தோட்டம், அதனுடைய வீட்டு அந்த தோட்டம், மாடி மேல தோட்டம். இப்போ சிட்டி எல்லாம் இருந்தா பாத்தீங்கன்னா அவர் வீடே கார்டன் மாதிரி இருக்கும், காடு மாதிரி இருக்கும். அது போல இருக்கக்கூடிய ஒரு வீடுகள். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்ன சனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பொதுவா இவர் பாத்தீங்கன்னா தைரியம் குறைவானவருங்க. ஆண் ஜாதகம்னா வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பயம் இருக்கும். ஒரு தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, பொதுவா லக்ன சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஒருவேளை லக்னத்துல சனி இருந்தா வக்ரமா இருக்காரு நினைச்சீங்களேன், இந்தனுடைய சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹைட்டா இருப்பாரு, செவப்பா இருப்பாரு, கஷ்டப்பட மாட்டார், லக்ஸரி வாழ்க்கை, ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர், விரைவில் திருமணம், விரைவில் திருமணம், அத்தனையும் பாத்தீங்கன்னா வக்ரம் அப்படின்றது இயற்கைக்கு மாறான குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா லக்னாதிபதியா இருந்தாலும் சரி, மகர லக்னம், கும்ப லக்னம், அந்த லக்னாதிபதியாக இருந்தால் கூட லக்னத்தில் சனி இருந்தால் பாதிக்கப்பட்டது, அல்லது வக்ர சனி, அல்லது 6, 8, 12 மறைவு இருக்கார் சார், சனி பகவான் நீச்சமா இருக்கார் சார், சந்தோஷம். பாதிக்கப்பட்டு சனி சிறப்பு செய்வார். ஓகேங்களா? நேரடியாக வலுப்பெற்றால் கடின உழைப்பு. இங்க லக்னத்தில் சனி இருந்தா பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு கசப்பு இருக்கும் சார். இங்க ஏதோ ஒருடைய கசப்பு அப்படின்னு சொல்றதை விட ரகசியம் இருக்கும். தாய் தந்தை பொருந்தாத ஜோடிகள், தாய் தந்தைக்கு ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா அந்த கலரு, வயசு, சாதி, மதம், இதுல ஏதோ ஒரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்ரெட் இருக்கும். ஒரு காதல் திருமணமா இருக்கும். அந்த ஜாதகருக்கு மாமனரோட ஒரு கருத்து வேறுபாடு, இளைய சகோதரோட ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம், ஒரு சீட்டு போட்ட சார் ஏமாற்றம், நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் கொடுத்து விடும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுக்கு பாசிட்டிவ் சொல்றதை விட நெகட்டிவ் அதிகமா சொல்லலாம். இவ்வளவுதான் விஷயம். அவர் ஜாதகத்தை படி சார், என் தந்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட்டு தொழில் செய்தார் சார், அதுல கொஞ்சம் ஏமாற்றத்தை இருக்கு சார், அதுல ஏமாற்றம் சந்திச்சிட்டாரு. எங்களுடைய பெரியப்பா சரியில்லை, எங்களுடைய சித்தப்பாவுக்கு பாத்தீங்கன்னா சித்தப்பா மூத்த சகோதரனுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய குழந்தைகள் விஷயத்துல ஒரு கசப்பு இருக்கு. இதெல்லாம் லக்ன சனி. அதனுடைய களத்திரம் சொல்லக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் ஆரோக்கியம், ஜாதகருக்கு இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள், கால்வலி, தாய் தந்தைக்கே புத்திர தோஷம் சார். எங்க அப்பா அம்மாக்கே நாங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க லேட்டு ஒருடைய கருசிதவி இருந்தது. அதே மாதிரி தான் ஜாதகருக்கும். இதெல்லாம் லக்ன சனி கொடுக்கக்கூடியது. பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல சனி பகவான் பாதிக்கப்பட்ட அதனுடைய சனியாக இருந்தால் சிறப்பு. லக்ன சனி சிவபெருமானுடைய ஆசி பெற்றவர். நன்றி, வணக்கம்.